மாற்றுத்திறனாளிகளுடைய அரசியல் சமூக உரிமை நிலைநாட்டுகிற வகையில ஒரு முக்கியமான ஒரு சட்டத்தை கொண்டு வந்தோம். உங்களுடைய கோரிக்கையை நீங்களே ஒழிக்கணும்னு உள்ளாட்சி அமைப்புகள்ல ஒரு மாற்றுத்திறனாளி உறுப்பினர் இடம்பெறுவார் என்ற மாபெரும் சமூக உரிமையை வழங்கி இருக்கிறோம். அந்த அடிப்படையில் உங்களை போன்ற மக்கள் பிரதிநிதிகளை உருவாக்கி இருக்கிறோம். ஊராட்சி அமைப்புகள், ஒன்றிய அமைப்புகள், மாவட்ட அமைப்புகள்னு இன்னைக்கு நீங்க மக்கள் பிரதிநிதிகளாக ஆகியிருக்கிறது மூலமா சமூகத்தில் மக்களாட்சிக்கான உண்மையான பொருளை உருவாக்கிட்டு இருக்கோம். இனிமே நீங்க அரசு கொண்டு வர திட்டங்களோட பயனாளிகள் மட்டும் அல்ல, அரசோட திட்டங்கள்ல உங்க குரல்ல பதிவு செய்ய போற மக்கள் பிரதிநிதிகளாக மனுக்கள் போட போறவங்க இல்ல, நீங்க மனுக்களை பெற்று தீர்வு காண போறீங்க. இப்போ நம்மை பொறுத்த வரைக்கும் நாம் சொல்லும் ஒவ்வொரு சொல்லும், எழுதக்கூடிய ஒவ்வொரு எழுத்தும், செய்யக்கூடிய ஒவ்வொரு செயலும் மாற்றத்தை உண்டாக்கணும். ஒவ்வொரு ஊர்ல இருக்கக்கூடிய மாற்றுத்திறனாளிகளுடைய குரலையும் நீங்க எதிரொலிக்கணும். அவங்களுக்கான தேவைகளை உள்ளாட்சி அமைப்புகள் எடுத்து சொல்லி நிறைவேற்றி தரணும். இப்போவும் சில பிற்போக்குவாதிகள் இவங்கெல்லாம் மக்கள் பிரதிநிதிகளாக என்ன செய்ய போறாங்கன்னு நினைக்கலாம். அவங்களுடைய தரம் அவ்வளவுதான். அதை பத்தி நம்ம கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை.